கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 34:4 கர்த்தர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டார் என்று வாசிக்கிறோம். ஏதோ ஒரு பயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்மையே அறியாதபடி ஒரு பயம் நமக்குள் இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நம்ம எழுந்திருக்கிறோம். நீங்காத ஏதோ ஒரு பயம் நமது உள்ளத்தை பிடித்து கொண்டே இருக்கும். இந்த நாளை எப்படி நான் தாண்டுவேன், இந்த நாளை எப்படி நான் சந்திப்பேன், இந்த நாளின் தேவைகள் ஏராளம் இருக்கிறதே, என்னுடைய பிரச்சனைகள் கடன் பாரங்கள் அநேகமாக இருக்கிறதே, இந்த நாளில என்ன சூழ்நிலைகள் வரப்போகிறதோ, என்னுடைய வேலை ஸ்தலங்களில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருமோ என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்பார். அவர் மீட்டுக் கொள்ளுவார். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்க அவருடைய பிள்ளைகளை ஆச்சரியமான பாதையில வழிநடத்தி செல்வார். யோசேப்பு அடிமேல் விழுந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்க என்னை மீட்கக்கூடிய நாள் வரும். வந்தது. அவனை உயர்த்தி வைத்தார். இதே போலதான் நமக்கு எதிராக என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கூட, நமக்கு எதிராக என்ன ஒரு காரியங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் கூட, அன்பான குடும்பத்தின் மக்களே, நமது பயத்தை நீங்கள் நீக்கி நம்மை மீட்டு ரட்சித்து சமாதானத்தின் பாதையில் வழிநடத்துவார். கவலைப்படாதிருங்கள். இந்த நாளிலே அப்படிப்பட்ட அற்புதத்தை நம்ம பார்க்க போறோம். நமது பயமெல்லாம் நீங்கி ஒரு தெளிவை தந்து சமாதானத்தை தந்து மகிமையுள்ள பாதையில நிச்சயமாய் கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை ரட்சித்து மீட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, பயத்தோடு வாழுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதங்களை செய்வீர் என்று நம்புகிறோம். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்து மீட்டு எங்களை பலப்படுத்த கஞ்சுகிறோம். நீ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடும் ஆசீர்வதி. மகிமையின் பாதில வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.